2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்குது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு சாட்சி இந்த டிஎம்கே 5 வருட ஆட்சி. எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில நமக்கு என்னங்க ஞாபகத்தில் வரும்? 2021 டிஎம்கே அள்ளிவிட்ட தேர்தல் அறிக்கைகள் தான் ஞாபகத்தில் வரும். அதில் ஒரு தேர்தல் அறிக்கை கூட அவங்க நிறைவேற்றம் பண்ணவே இல்லை என்பது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். 50 வருட கட்சி ஆலமரம் மாதிரி இருக்கு. 1.5 கோடி தொண்டர்கள், மோடி வந்தாலும் சரி, டாடி வந்தாலும் சரி, நாங்கள்லாம் அதுக்கு பயப்படவே மாட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, ஆட்சி எதிர்த்து, கட்சி எதிர்த்து ஒரு கருத்தை நாம சமூக வலைத்தளங்களில் எழுதணும் அப்படின்னா உடனடியாக நம்மளை கைது பண்ணிடுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் சம்பவத்தில் யார் அந்த சார் என்று நம்ம இபிஎஸ் கேட்டாங்க, இதுவரைக்கும் பதில் வரல. திருத்தணி ரயில் நிலையத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை வெட்டி வீழ்த்தினாங்க. எங்கே அந்த பையா? அவருக்கு என்ன ஆச்சு? அதற்கும் பதில் வரவே இல்லை. தமிழகம் என்பது மதசார்பற்ற ஒரு மாநிலம். இந்தியா என்பது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு. இங்கு எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நமக்கு முழு ரைட்ஸும் இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்குது. நாம ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? நாம ஏன் எழுதக்கூடாது? நாம ஏன் பேசக்கூடாது? இது அரசியல் வேட்டை. நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். எங்களது முதல்வரை, எங்களது கல்வி தந்தையை, தமிழகம் போற்றும் தன்னகர் இல்லா தலைவனை, இழிவுபடுத்திய முக்தாரை விடமாட்டோம், விடமாட்டோம். கைது செய், கைது செய். கேட்கலையா? நாடார்களின் பெருங்குரலை தமிழக முதல்வருக்கு கேட்கலையா? தமிழக முதல்வருக்கு கேட்கலையா? கைது செய். தமிழக அரசே கைது செய். முக்தாரை கைது செய். விடமாட்டோம். பத்திரகாளியின் பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க விடமாட்டோம். பத்திரகாளியின் பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க விடமாட்டோம். கைது செய்கின்ற உங்களுக்கு ஏன் இந்த முத்தாரை கைது செய்ய முடியவில்லை? அதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த முத்தாரை கைது செய்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். இதை போட்டுவிட்டால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் சமூகத்தை குறை சொன்னார்கள், இந்த காமராஜரை குறை சொன்னார்கள் என்று ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலையை தொடர்ந்தால் நாம் நம்மளுடைய வரலாறுகளை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். அதைத்தான் இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் நாடா சமுதாயம் வணிகம் செய்கின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னார்கள்.
தூண்டாதே 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 தூண்டாதே. நீதியா இது நீதியா? இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன என்று கேட்டால், நாங்கள் ஆட்சியை பிடித்தால் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். ஏன் கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சியை கொடுப்போம் சொல்லுங்க, ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி கொடுப்போம் சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி கொடுப்போம் சொல்லுங்க. அதெல்லாம் இல்லாம காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி கொடுப்போம் ஏன் சொல்லுறாங்க? ஏன் சொல்லணும் அப்படி? ஏன் நாங்களாம் ஆட்சி பண்ணலையா இத்தனை வருடங்கள் என்ற ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வந்துருச்சு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மீம்ஸ்க்கு எதிராக இதை எதிர்கொள்ள முடியாமல், பதில் சொல்ல முடியாமல், இந்த கருத்துக்களுக்கு கேட்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல், ஊடகவியலாளர் என்ற பெயர்ல, பத்திரிகையாளர் என்ற பெயர்ல சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்து எல்லாரையும் பத்தி அசிங்கசியமாக பேசக்கூடிய முக்தார் என்ற ஒரு நபரை வைத்துக்கொண்டு, காமராஜர் ஆட்சியில தாங்க ஊழல் நடந்ததுங்க, அணைகள்லாம் ஓட்ட விழுந்துருச்சுங்க, கருப்பு பணம் புழக்கத்தில் இருந்துச்சு, கள்ள நோட்டு அடிச்சாங்க என்ற ஒரு வதந்தியை, ஒரு அவதூறை பரப்பி விட செய்திருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி முக்தார் இதை வந்து பேசியிருக்கிறாரு. ஆப்போசிட் இருக்கக்கூடிய பர்சன் சொல்றாரு, நாடார் சமூகம் கொதித்து எழுந்து விடும், இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. முக்தார் சொல்றாரு, உங்க சாதி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி இன்னைக்கு செக்யூரிட்டி, போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி பர்சனுக்கு அரசாங்கம் இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. யாருடைய வரிப்படத்தில் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க என்ற கேள்வி நமக்கு வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டா கூட, யாரு ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி என்றால் அது கண்ணை மூடிட்டு சொல்லும், ஐயா காமராஜருடைய ஆட்சி தான் பொற்கால ஆட்சி என்று சொல்லும். ஒருபோதும் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க கருணாநிதியுடைய ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு காமராஜர் ஐயாவே அவதூறு செய்யற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு முக்தாரா வச்சு பேச வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தில்லு திராணி இருந்தது அப்படின்னா, நீங்க தேர்தலில் நீங்க என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கீங்க, அதை சொல்லி நீங்க வாக்கு கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு ஆட்சியை வந்து கொடுத்திருந்தாங்க கடந்த காலகட்டத்தில், இல்லை இப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆமாங்க, டிஎம்கே சூப்பரான கட்சிங்க, சூப்பரா ஆட்சி பண்ணாங்க, மக்கள் அமோகமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து டிஎம்கே அரசாங்கம் கொடுக்காமல் இன்றைக்கு எழுதுறவங்கள பேசுறவங்கள கைது பண்றது, யாரோ ஒரு பர்சனை உட்கார வச்சு மறைந்து போன தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துவது என்பது கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். சாத்தூர்ல கடை, எல்லா கடையை அடைச்சி வீதியில் இறங்கி பாமக தலைமையில் இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கிறாங்க. இங்க சமூகம் பார்க்கவே இல்லை, நாடார் சமூகம் மட்டுமே இல்லை, எல்லா சமூகத்துக்குமான தலைவருங்க ஐயா காமராஜர் என்பவர். நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர், பொற்கால ஆட்சி கொடுத்த ஒரு முதலமைச்சர். குறிப்பாக இதுல வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லைங்க, கூட்டணியே வேணாங்க, தூக்கி எறிங்க. யாரு பண்ணணும்? அதை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. செல்வ பெருந்தகை மாநில தலைவர் ஒரே ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, இரும்பு காலம் கொண்டு அடக்குங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு நீங்க எத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுப்பீங்க, எந்தெந்த தொகுதி கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க என்ற ஒரு பேரத்தை வந்து இன்னைக்கு டிஎம் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸோட பில்லருங்க காமராஜர் ஐயா. குறைந்தபட்சம் கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு கூட இந்த காங்கிரஸுக்கு தில்லு இல்லையா, திராணி இல்லையா? அப்ப காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி கொடுப்போம் ஏன் சொல்றீங்க? அதை சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? இந்த பிம்பத்தை உடைப்பதற்காக தான் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாருடைய வரிப்படத்தில் நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? அரசு எப்படி பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும்? குறைந்தபட்சம் அவரை கைது பண்ணணுமா வேண்டாமா? ஏன் கைது பண்ணல? மரிதாச கைது பண்ண தெரியுது, கிஷோர் கே சுவாமி, ஃபெலிக்ஸ், சவுக்கு சங்கர் இவங்களெல்லாம் உங்களால கைது பண்ண முடியுது. ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணிட்டீங்க, ஏன் இவரை கைது பண்ணவே இல்லை நீங்க? அவ்வளவுதான் டிஎம்கேவோட பலமா? புரியல. 50 வருட கட்சின்றீங்க நீங்க. இந்த மாநிலத்தில் என்ன செய்தீங்க இந்த 5 வருட காலத்துல? அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க இல்ல தோத்துரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சா டிஎம்கேக்கு? காமராஜர் ஐயாவுடைய பிம்பத்தை உடைப்பதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி காமராஜர் ஐயாவுடைய பிம்பத்தை ஒருபோதும் நாம உடைக்கவே முடியாது. நீங்க இல்ல யாரு வந்தாலும் உடைக்க முடியாது.
ஒரு நாளும் ஒரு காலமும் வந்துட்டு கலைஞருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி, ஸ்டாலினோட ஆட்சி பொற்கால ஆட்சி, உதயநிதி ஸ்டாலினோட ஆட்சி பொற்கால ஆட்சி என்று தமிழக மக்கள் சொல்லுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. அந்த மாதிரி ஒரு ஆட்சி கொடுத்த பிறகு நீங்க அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. முக்தாரை இனியும் வந்து நீங்க கைது பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலை ஏற்படுத்தும். எல்லாத்துக்குமான முதல்வர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நீங்க தான் சொன்னீங்க எல்லாத்துக்கும் நான் தான் முதலமைச்சர், ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் என்று. இன்னைக்கு அங்கங்க போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கொலை கொள்ளை வழக்குகள் இருக்குது. இதையெல்லாம் வந்து கண்டுக்காம, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்காம ஒரு தனி மனிதருக்கு காவல்துறை வந்து அரசு பாதுகாப்பு கொடுத்து குற்றவாளியை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக தமிழக முதல்வர் முக்தார் அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும். அந்த வீடியோவை கண்டிப்பாக டெலீட் பண்ணணும். காமராஜர் ஐயா குறித்து பேசி அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். இல்லை என்றால் இந்த நாடார் சமூகம் மட்டுமல்ல எல்லா சாதி மக்களும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணினாங்க அப்படின்னா அது வேற மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். 3000 இல்லை 5000 இல்லை நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் இப்ப நடந்த இந்த போராட்டங்களை ஒருபோதும் நாம வந்து மறைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறது. குறிப்பாக எம்பி கனிமொழி, சகோதரி கனிமொழி நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க தூத்துக்குடியில ஒரு ராஜகுமாரியா அவங்கள வந்து நாடார் சமூகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்குது. இவங்க எம்எல்ஏ ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, அமைச்சர் ஆனாலும் சரி, அதற்கு நாடார் சமூகம் சப்போர்ட் இல்லாம ஒருபோதும் ஆகவே முடியாது. அப்படிப்பட்ட கனிமொழி எம்பி கூட இன்னைக்கு வாய் திறந்து பேசவே இல்லைங்க. அவங்க கைது நடவடிக்கை வந்து நீங்க எடுங்கன்னு சொல்லிருக்கலாம், அதையும் வந்து அவங்க சொல்லவே இல்லை. அப்ப அவங்களும் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத, ஒரு எம்பி சீட்டு கிடைக்காத, ஒரு அமைச்சர் பதவி இல்ல ஆட்சி அதிகாரத்துல பங்கு ஏதாவது போடுவீங்களான்னு அறிவாலயத்தை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க போல தெரியுது. ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்றத்துல சாதி கலவரத்தை, மத கலவரத்தை தமிழக அரசு தூண்டுறதா வந்து நீதிமன்றமே சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து முக்தாரை பேச வச்சு மறுபடியும் வந்து ஒரு சாதி மோதலை, மத மோதலை வந்து டிஎம்கே அரசாங்கம் தூண்டி விட்டுருக்கிறத பார்க்கும் பொழுது இனி ஒரு காலமும் வந்து டிஎம்கே ஆட்சியை வந்து பிடிக்க வாய்ப்பே இல்லை என்பது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அடுத்த முதல்வர் யார் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக மக்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கின்றதை நம்ம பார்க்கலாம். முக்தாரை கைது பண்ண வேண்டும், அதுதான் பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக உள்ளது. சாதி இல்லாமல் மதம், சாதி கடந்து மதம் கடந்து. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.